ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்கள் வார்த்தையை கேட்டு ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை நமக்கும், பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. ஏன்னா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கூட தன்னுடைய மகளுடைய ஒரு ஆரோக்கியத்திற்காக சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற தன் மகளுக்காக ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணி ஒரு ஹீலிங்காக கூப்பிட்டு போயிட்டு போகிற வழி ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிற இடத்துல சிலர் சொல்றாங்க, உன் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனா, இனி போதுகிற வருத்தப்படுத்தாது என்று சொல்லி நீங்க ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கும்போது சிலருடைய வார்த்தைகள் கூட இது போல எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீ பண்ண போறியா, இதுக்கப்புறம் நீ முயற்சி பண்ண போறியான்னு சொல்லி சிலருடைய வார்த்தைகள் சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள்ல நமக்கு சொல்றது என்னன்னா, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நமக்கு முடிந்தே போயிருந்தாலும் அந்த சூழ்நிலையை அவர் நமக்கு மீண்டும் மீட்டு தருகிற தேவனா இருக்கிறார். சொன்னவங்களுடைய வார்த்தை ஒருவேளை அவங்க சூழ்நிலையை பார்த்துட்டு ரியாலிட்டியை பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மக்கிட்ட ட்ரூத்தை பேசுவாங்க, சத்தியத்தை பேசும். அவங்க சொல்கிறாங்க முடியாது, மரித்து போனான்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. நீங்கள் விசுவாசத்தோடு போய் பாருங்கள், விசுவாசம் மலையே பெயர்க்கும், உங்கள் சூழ்நிலையே மாற்றிப்படும். அந்த மனுஷன் இயேசுடைய வார்த்தையை நம்பி போகும்பொழுது மரித்த மகளை அவர் உயிரோடு திருப்பி கொடுக்குறாருங்க. உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், உங்கள் போராட்டம் எப்படி இருக்கட்டும், உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர் முடிந்த உங்களுடைய ஆசீர்வாதத்தை மீண்டும் மீட்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் மேலே விசுவாசத்தோடு போங்க, பயப்படாதீங்க. God bless you. Amen.